கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 2025 வருஷம் மீண்டும் இந்த 2ஆம் மாதத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த மனமகிழ்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன் 2025 சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் கவனிச்சிருப்பீங்க. இந்த 2025க்கு தேவன் எனக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் வாக்குத்தத்த வசனத்தை கவனியாமல் இருந்திருந்தால் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமா நடந்த எல்லா ஆராதனைகளும் செய்திகளும் கவனிச்சிங்கன்னா இந்த 2025 தேவன் என்ன செய்யும்படியாக விரும்புகிறார் என்பதை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அந்த எல்லா ஆராதனைகளிலும் புத்தாண்டினுடைய செய்திகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ஆண்டில் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஸோ ஆகையாலே கவனிக்காத இருந்தால் கவனிங்க. இந்த 2ஆம் மாதத்துக்கு தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்ன வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் என்னோடு தெளிவாக ஞாபகப்படுத்தின வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நினைவு ஊற்றினார். அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட நீதிமொழிகளுக்கு எழுதினதான புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. துர்மார்க்கனுடைய வீட்டை கர்த்தர் சபிப்பார், நீதிமான் வீட்டையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என்னுடைய அன்பு தேவ ஜனமே, இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானா முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய வீட்டை முதலாவதாக பிரியமான தேவச்சனமே பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர் சொல்லுவார்கள், ஒரு வீடு நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். வீடு நல்லா இல்லாம தேசம் நல்லா இருக்கணும்னா அது சாத்தியம் கிடையாது. ஸோ ஆகையாலே முதலாவது இந்த 2025 இந்த 2ஆம் மாதத்தில் சபை நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முதலாவதாக, உங்களுடைய குடும்பங்கள் முதலாவதாக நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாத நிலைமை. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரகமாக மாறிக்கொண்டிருக்குது. பல குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைங்க தேவனுக்கு மாறுபாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே இன்றைக்கு இந்த 2ஆம் மாதத்தில் அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா இன்றைக்கு உங்கள் வீட்டில் எதெல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே தடையா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. உங்க வீட்டில் சாபத்தை உண்டாக்குற, என்னங்க, உங்க வீட்டில் தேவ மகிமை இழக்க செய்கிற, உங்க வீட்டில் தேவனை துக்கப்படுத்துற, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்துங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆயி பட்டணத்தண்டே போய் யுத்தத்தில் தோல்வி அடைந்து 33 பேர் செத்து இஸ்ரவேல் மக்கள் ஓடி வந்தார்கள். இதை கேட்ட தேவ மனுஷனா இருக்கிற யோசுவா அழுது தேவனுக்கு முன்பாக ரட்டுடுத்தி சாம்பல்லே உக்காரார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது அழ வேண்டிய நேரம் இல்லை, இது சரி செய்ய வேண்டிய நேரம். இந்த 2025 சமீபத்துக்கும் தூரத்துக்கும், சமீபத்திலையும் தூரத்திலையும் கவனிக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க இன்னைக்கு பொருளாதாரமா, சரீர பிரகாரமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானா நீங்க செய்ய வேண்டியது மிக முக்கியமா, உங்களுடைய வாழ்க்கையில் எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்க. அன்று யோசுவாவுக்கு தெளிவாக சொன்னார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை கவனித்து பாருங்க. நீங்கள் சரி செய்யாவிட்டால் நான் உங்களோடு வரமாட்டேனார்.
அப்போ தேவ பிள்ளைங்க நம்ம சரி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, விட வேண்டியதை விடலைன்னு வச்சுக்கோங்க, நாம் அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளோதான் ஓடி ஓடி உழைத்தாலும், எவ்வளோதான் நீங்கள் அன்பான தேவ சனமே கஷ்டப்பட்டாலும், நீங்கள் கண்டிப்பாக பொத்தலான பையில தான் போடுவீங்க. நீங்கள் சம்பாதிப்பீங்க, இன்னொருத்தன் சாப்பிடுவான். அந்த நிலைமை மாற வேண்டுமானா இந்த 2025 வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் எதை அப்புறப்படுத்தணுமோ, எதை நான் விடணுமோ அதை விடணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, ஆகான் தன் வீட்டில் என்ன பண்ணியிருந்தானா, பாபிலோன் தேசத்திலேருந்து கொண்டு வந்ததான என்னங்க பொன்னையும் பொருளையும் அவன் உழைத்து வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அவன் சொன்ன வார்த்தை கேட்டு ஓடி போய் அவன் கூடாரத்தை விட்டு என்னங்க எதை அப்புறப்படுத்தணுமோ அதை அப்புறப்படுத்தினார்கள். படுத்தின உடனே இஸ்ரவேல் மக்கள் எந்த இடத்துல, எந்த பட்டணத்தில், எந்த ஜனத்தண்டையில் அவங்க தோல்வி அடைந்தார்களோ, எங்கே பயந்து ஓடி வந்தார்களோ அதே பட்டணத்தை அவர்களால் என்ன பண்ண முடியுது தெரியுங்களா? லேசாய் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. நீங்கள் யோசுவா 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பாருங்க. எங்க தோல்வி அடைஞ்சாங்களோ அங்கேயே கர்த்தர் அவங்கள விழுந்த இடத்துல நிற்க வச்சாங்க. எங்க விழுந்தாங்களோ அங்கே எழுந்து நின்னாங்க. எங்க தலை குனிந்தார்களோ அங்கே தலை நிமிர்ந்தார்கள். எங்க தோல்வி கண்டார்களோ அங்கே ஜெயத்தை கண்டார்கள். எந்த பட்டணத்துக்கு முன்னால ஓடி வந்தார்களோ அதே பட்டணத்தார் அவளை கண்டு ஓடினார்கள். எந்த பட்டணத்தை அவளால் சொந்தமாக்க முடியாம போச்சோ அந்த பட்டணத்தை அவங்களால சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அப்படியானா நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் நமக்காக செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆகையால தான் நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தயவு செய்து கவனமாய் வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை நீ சரிப்படுத்து, இல்லைன்னா நீ செத்து போவ அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அன்பான தேவ சனமே உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி என்னங்க நம்ம குடும்பத்தை நம்ம நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பம் இன்னைக்கு நரகமா மாறிட்டு, கணவன் ஒரு திசையில, மனைவி ஒரு திசையில, பிள்ளைங்க ஒரு திசையில, இன்னைக்கு அவ பக்தியா தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல காணப்படுகிறது. ஆனா நம்ம பேருக்கு கிறிஸ்துவங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவங்க, ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனா வேதம் சொல்றபடி நம்ம வாழ்றோமான்னு கவனித்தா நம்முடைய வாழ்க்கை சூன்யமா இருக்குது. ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை சரிப்படுத்து. என் அன்பு தேவ ஜனமே, உங்க வீடு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லைன்றாங்க. அன்பான தேவ ஜனமே, நான் ஒன்று சொல்லிட்டேங்களா, உங்க வீடு சரியா இருந்தா, நீங்க சரியா இருந்தா சபை சரியா இருக்கும், ஊழியக்காரன் சரியா இருப்பான், தேவ பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. நம்ம மற்றவங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு இல்லை, கவலைப்பட்டு இல்லை. நம்ம வீட்டை நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டை பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுங்களா? உள்ள நுழைஞ்சு தந்திரமாக, எப்படிங்க ஆதாம் ஏவால தேவன் ஏதேனின் கிழக்கில் வைத்தா உள்ள நுழைஞ்சு குடும்பத்தை உடைச்சானோ, அதே போலவே தேவையில்லாத கலைகளை கொண்டு வந்து பிசாசு இன்னைக்கு வீட்டுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆபாசமான சினிமாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சண்டைங்க, பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைங்க, பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மதுப்பானம், பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சினிமா, பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி இல்லாத வாழ்க்கை. இன்னும் பார்த்தீங்கன்னா வேதம் கிடையாது, ஜெபம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, பேருக்கு கிறிஸ்துவனாய் மாயமாலக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகியால் தான் இன்னைக்கு நம்ம என்னங்க புறஜாதியார்களை காட்டிலும் நாம் இன்னைக்கு சாபமா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். ஸோ ஆகையால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய விருப்பம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நம்ம நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ சனமே, இந்த 2025 நான் உங்களை மனத்தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உலகத்துக்கு ஏற்றபடி வாழாம, உறவுகளுக்கு ஏற்றபடி வாழாம, என்னங்க உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் போடாம
வசனத்துக்கு ஏற்றபடி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க செய்யுங்க. நான் தைரியமா சவாலா சொல்றேன், கர்த்தர் எந்த ஆண்டும் இல்லாத ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவாரு. உன் வீட்டில் இருந்த தரித்திரம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற சாபம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற கஷ்டம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற கொள்ளை நோய் மாறும், உன் வீட்டில் இருக்கிற வறுமை மாறும். உன் வீடு பரலோகமா ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தேவ வசனத்தை கேட்டபடி வாழ்ந்து பாருங்களேன். சங்கீதம் 91:10 சொல்லுது, வாதை உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவன் உன் வீட்டை என்ன பண்ணுவாருன்னா ரத்தத்துக்குள்ள மூடி மறைப்பார். நீ சம்பாதித்த நீ சாப்பிட செய்வார். என்னங்க மருந்து மாத்திரை வைத்தியருங்க கண்டவன் சாப்பிடும்படியா கர்த்தர் செய்ய மாட்டார். உன்னை எல்லா விதத்திலும் காண்டாமிருகத்துக்குரிய பலனை தந்து உன்னை கர்த்தர் வழி நடத்துவாரு. சங்கீதம் 112 முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களை பிரியமான தேவச்சனம் ஆண்டு என்ன பண்றாரா? 3ஆம் வசனம் சொல்லுது, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த 2025 உங்களுடைய கூடாரங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தினால நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவச்சனம் இந்த 2ஆம் மாதத்தில் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்தது போல வாழாம இந்த வேத வசனத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துற, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு வேதனைப்படுத்துற, ஆண்டவரே உம்மை விட்டு விலகிற மாறுபாடான இருதயத்தை எங்களை விட்டு எடுத்து வசனத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்கள் சொந்த வழியில் நடந்தோம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வார்த்தை கவனிக்கிற நீங்க அன்பான தேவ ஜனமே, எப்போ வசனத்துக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களோ அடுத்த நிமிஷமே எப்படி இஸ்ரவேல் மக்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமா மாத்தினாரோ அப்படியே உங்களுடைய தோல்விகளை ஜெயமா மாற்றுவார். எங்க விழுந்தீங்களோ அங்கே எழுந்து நிற்க செய்வார். எங்க தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிர செய்வார். எங்க நீங்க ஓட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல மறுபடியும் நிலைநாட்டுவார். உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடாம கேட்டு உள்ளத்துல வைத்து அதன்படி வாழ ஆண்டவரே என்னோடு எங்களோடு நீங்க இந்த 2025 இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாள்ல என்னோடு எங்களோடு அன்றே பேசின வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டு நீ ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கும் போது, அன்றே நான் செஞ்ச தவிர மன்னியும் என்று இளைய குமாரனை போல நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நீ தீர்மானம் பண்ணும் போது உன் வீட்டில் தேவன் அற்புதம் செய்வார். உன் தேவைகளை சந்திப்பார், உன் குறைகளை நிறைவாக்குவார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க காணாத நன்மையை தேவன் செய்வார். நான் தைரியமா சொல்றேன், இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியுங்க, உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியம் தருவார். பல ஆண்டுகளா வியாதி பலவீனத்தோடு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு யெகோவா ரஃபாவா இருப்பார். உன்னுடைய எல்லா கண்ணீரை கர்த்தர் துடைத்து என்னங்க உன் சம்பாதனையை நீ சாப்பிடும்படியா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தீர்மானம் பண்ணி முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அன்றைய கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு அன்றொரு நீங்க சொன்ன வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நீதிமான் வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவரே இதுவரைக்கும் இல்லாத காணாத கண்டில்லாத பெரிய மகிமையான காரியங்களை நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், நோய்களை சுகமாக்கும் ஆண்டவரை. விழுந்த இடத்துல எழுந்திருக்க பாழாய் போன பலிப்பீடங்கள்
சரீரம் கட்டப்பட மீண்டும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்க ஆண்டவரே கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுமா ஆண்டவரே பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையாய் தொட்டு ஆசீர்வதியும். வியாதி பலவீனமா இருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்க தொட்டு உங்களுடைய தலைமைகளால் சுகமாக்குவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டுல அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நல்ல வேலை வாய்ப்புகளை தாரோம். ஆண்டவரே சம்பாதித்து தான் அனுபவிக்காம ஆண்டு பச்சைக்கிளி வெட்டுக்கிளி முசுக்கொட்டு பூச்சி பல ரூபத்தில் வந்து இவருடைய ஆசீர்வாதத்தை அழித்து போட்ட எல்லா நஷ்டங்களை இந்த ஆண்டு இவளுக்கு சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. விவாகமாகாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுல கர்த்தாவை ஏற்ற வாழ்க்கை துணைய தேவன் நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். திருமணமாய் பிள்ளை இல்லாத மக்களுடைய குடும்பங்களில் அன்ற பிள்ளை பாக்கியங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிடுவீராக. ராகேலை நினைத்தவர் இவளை நினைத்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர்தான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, கணவன் மனைவி உறவுகளுக்காக ஜெபிக்கிற, உறவுகளை அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிளவுகளை தேவன் மாற்றி குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சந்தேகத்தின் ஆவிகளையும் அவிசுவாசத்தின் ஆவிகளோ இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. குடும்பங்களில் பூரண சமாதானத்தை தாரோம் ஆண்டவரே. கணவன் மனைவியை நேசிக்கவும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவும், பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து அன்றை பெற்றவங்க பிள்ளைகளை அன்று கோவம் உண்டாக்காதபடி வசனத்துக்கு ஏற்றபடி அன்றையோட குடும்பங்கள் பரலோகமாய் மாற நீர் பேரு பேராய் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமா ஊழியத்தில் இருக்கிற தேவ மனுஷர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதியும். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். பிசாசு ஊழியக்காரனுடைய சரீரங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் காண்டாமிருகத்துக்குரிய பலனை கட்டளையிடும். ஊழியப்பக்காரனுடைய பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு பாவத்துக்கு அக்கிரமத்துக்கும் விலக்குங்க ஆண்டவரே. ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தா இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்து அன்று ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல், உங்களுக்கு ஒரு வேளை ஜெப குறிப்பு இருந்தா நீங்க அணுகலாம். ரெண்டாவது, எங்களோடு தொலைபேசியின் வழியா பேசலாம். இந்த வார்த்தை கேட்குற நீங்க எந்த ஆலயத்துக்கு நாங்கள் போகிறது இல்லையா, நாங்கள் சாவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய தலைமை சபை சின்னப்பா கார்டனில் இருக்கிறது. எங்களுடைய கிளை சபை HPR லேவட்டில், இன்னொரு கிளை சபை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சண்டே இருக்கிறது. நீங்கள் எங்களை அணுகுனா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய வழிகளையும் என்னங்க எந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கோ அந்த நேரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எங்கே பங்கு பெற்றால் நலமாக இருக்குன்றதை எங்களுடைய டீம் குழு உங்களுக்கு அறிவிப்பார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா, வெற்றியின் ஆண்டா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.